வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ரிசல்ட் பாருங்கள், 264. இந்த 264 நம்ம எங்கே கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வரும்னு சொல்லியிருப்பேன் அந்த அன்னைக்கு. என்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி கொடுத்துருப்பேன். 264 அது பாருங்க, அப்படியே இங்கேருந்து 4 நாள் விட்டு இங்கே நேற்றுக்கு வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அன்றைக்கே வந்திருந்தால் நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம். அன்றைக்கி வராதனால இந்த இடத்துல ட்ரை பண்ண சொன்னேன். பிசி 4664. அது பார்த்திங்கன்னா இங்கேயே வந்துருச்சு. சரி வாங்க, நாளைக்கான கேசிங் பார்ப்போம். லாஸ்ட்டாக அடித்த பி போர்டு 6க்கு பாருங்கள். இந்த மாதத்தில் ஒரு 6 வந்திருக்கும் நேற்றுக்கு ரிசல்ட்டு. அதுக்கு அப்படியே பாருங்கள், போன மாதத்தில் ஒரு 6 பிசி 62. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு மேலே பாருங்கள், பிசி 86. இந்த 86க்கு பாருங்கள், பிசி 86. அதுக்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா 31. அதை ரிவர்ஸ் பண்ணி 13 ஃப்ரெண்ட்ஸ். அந்த 6க்கு கீழே. அடுத்து நேற்றுக்கு ரிசல்ட்டு பாருங்கள், ஏபி 31. இங்கே உள்ள 13 எடுத்து இங்கே ஏபி 31. அப்படியே பாருங்கள், இங்கே உள்ள 86 எடுத்து ஏபி 68 வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கோம். இதுக்கு பாருங்கள் 31. அதுக்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா 86. அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 68ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஏ போர்டு 2, 3, 4ங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இல்லைன்னா இது 7ஆக வச்சுக்கோங்க. 7, 8, 9. அப்படி இங்கே பாருங்கள் 5, 4, 3 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3க்கு பவர் 8. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். 683, 688ங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்கள் கணக்கில் எது வருதோ மேட்ச் பண்ணிக்கங்க. இன்னொரு ரூட் ஒன்று பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு போர்டு சொல்லிடுறேன் பார்த்துங்க. சி போர்டு பாருங்கள் 2, அடுத்த நாள் 5, அடுத்த நாள் 4ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட கேப் நம்பர் பார்த்திங்கன்னா 3 வரணும். 2 இந்த இடத்துல 3 வந்தால் 3, 4, 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சி போர்டு 3. அப்படியே பி போர்டு பாருங்கள், பி போர்டு 1. 1க்கு பவர் 6. அதுக்கு மேலே பாருங்கள் 0. 0க்கு பவர் 5 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, பி போர்டு 5. அந்த பி போர்டு ஏன் இப்படி வரணும்னு சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கு, அதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த 9க்கு பவர் 4, 2க்கு பவர் 7ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பி போர்டு 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, பி போர்டு 50 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துங்க, உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், அந்த பிசி 53 வந்துச்சுன்னா அப்படியே பார்க்கலாம் வாங்க, ஏ போர்டு என்ன வரும்னு. அது வீக்லியில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், வீக்லி சார்ட்டு 3 நாள் ரிசல்ட்டை பாருங்கள்.
862. அடுத்து பாருங்கள் 844. அதுக்கடுத்து பாருங்கள் 875. இதில் பாருங்கள் ஏபி பாருங்கள் 87, 86, 85 மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், 84. பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 85 வரணும். 85. அப்படியே ஏசி பாருங்கள் 82, 84, 85. அதில் கேப்பில் பார்த்தீங்கன்னா 83 குறையுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஏசி 83னா 853 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அங்கே போர்டு பார்த்தது வந்து பிசியில் பி போர்டு 5, சி போர்டு 3 பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி 83, பிசி 53 வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இது வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இன்னொரு ரூட் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்களே எப்படி வரும்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கங்க. ரூட்டை சொல்லிடுறேன், எப்படி வருதுன்னு நீங்களே பார்த்துக்குங்க. பாருங்கள், இது வீக்லி சார்ட் தான். இங்கே பாருங்கள், இந்த 885க்கு ஏசி 85. அப்படியே கிராஸில் பாருங்கள், அந்த ஏசி 85 ரிப்பீட்டு ஏசி 85ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 799க்கு பாருங்கள் ஏசி 79. அந்த 79க்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா பாருங்கள் 24. அப்படியே ஏசி 24. இது பாருங்கள், இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு ஏசி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பி போர்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பி போர்டு பாருங்கள் 6, 7, 8, 9ங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே ரூட்டில் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 844க்கு பாருங்கள் ஏசி 84ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அப்படியே ஃபுல் பவர் பண்ணால் பார்த்துங்க ஏசி 39. அப்படியே இங்கே பாருங்கள் கிராஸில் ஏசி 33. அது இங்கே பாருங்கள் ஏசி 33 வருமானு பார்த்துங்க. ரிப்பீட்டு இங்கே பாருங்கள் 4க்கு 4, 8க்கு 8, 383 வருமானு பாருங்கள். ரிப்பீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அது வேறு மாதிரி கூட வரலாம், நீங்களே பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு சொன்னது பாருங்கள், இங்கே உள்ள 85க்கு இந்த கிராஸில் 85ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள 79க்கு 24. ஒன்று வந்து ஃபுல் பவர், ஒன்று வந்து டைரக்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸு, இது இந்த கிராஸு. இதில் பாருங்கள் 844க்கு பாருங்கள் 844க்கு இந்த கிராஸில் பாருங்கள் 349. இதெல்லாம் ஒரே நம்பர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே 383க்கு பாருங்கள். இதுக்கு எப்படி வரணும்னா பிசி பாருங்கள் 44க்கு பிசி மட்டும் வச்சோம்னா 49ன்னு வச்சோம்னா இந்த 88க்கு சாரி இந்த 83க்கு 83 வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பவரு, இங்கே பார்த்தீங்கன்னா 1 நம்பர் பவரு. அப்போ நம்ம ஏபி 68 எடுத்தோம், அப்போ நம்ம அந்த 683க்கே போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், இந்த ரூட்டில் உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி ட்ரை பண்ணிக்கங்க. ஏதாவது இதில் வர மாதிரி இருந்தால். சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க. உங்களுக்கு வரன்னு தோணுச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.